that is great. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா டிகார். இந்த வண்டியில் 2018 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷனோட நாய்ஸ் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃப்ரண்ட்டு மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வருது. அந்த மூவிங் வைப்ரேஷன் தான் நான் இதில் பார்க்க போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஓவரால் இந்த ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஸ்பென்ஷனோட பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா சஸ்பென்ஷனோட நாய்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ஃப்ரண்ட் ஸ்டெட் அசம்பிளி எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63,000 ஓடி இருக்குது. எப்போவுமே ஒரு வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட கண்டிஷனை பொறுத்து தான் வண்டியோட சஸ்பென்ஷனோட கண்டிஷன் வரும். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வருது. இன்ஜினோட மவுண்டிங் பெட்டில் தான் உங்களுக்கு வருது. எப்போவுமே ஃப்ரண்ட்டு ரியர் இன்ஜினோட மவுண்டிங் கியர் பாக்ஸ் கிட்ட வரும். ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜினோட மவுண்டிங் டைமிங் கேஸ் கிட்ட வரும். இந்த 2 மவுண்டிங்கோட பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை வந்து லோடை தாங்கும். ஆனால் வந்து இன்னொரு சென்டர் ஒரு பெட் வரும். இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு மூவிங் பண்ணும்போதும் இல்லை பிரேக் அடிக்கும் போதும் இன்ஜினில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரஸ்டோட ஃபோர்ஸ் வரும். அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது வரும். அதேமாதிரி ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் அந்த பெட்டில் தான் வரும். இப்போ அந்த பெட்டில் எவ்வளோ வைப்ரேஷன் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி வண்டி ஆஃப் பண்ணும்போது அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பெட்டு இதுதான். இப்போ இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேக் இருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் பண்ணுறேன் கியர் பாக்ஸோட மவுண்டிங்க. இப்போ அது ஷேக் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கையிலேயே நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக் இருக்குது. இந்த ஷேக்னால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியரில் மூவ் பண்ணும்போதும் இல்லை ஒரு ரிவர்ஸில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ரொம்பவும் பெட்டு போயிடுச்சுன்னா இதோட ஸ்டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த ஸ்டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டோட வைப்ரேஷன் அதிகமாக வரும். எப்போவுமே பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் தான் வரணும். இப்போ இந்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி உங்களுக்கு பெட்டு வந்து உங்களுக்கு வீக் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த பெட்டை சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கிளச் பிளேட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். கிளச் பிளேட்டை உங்களுக்கு சஸ்பென்ஷன் ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்% சஸ்பென்ஷன் தான். ஒரு சாக்கப்ஸரோட உங்களுக்கு பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஆமோட விஸ்பன் ஆம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட்டிங் இருக்கும். அதுதான் உங்களுக்கு மேக்% சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிங்கிள் சாக்கப்ஸர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கும் உங்களுக்கு சாக்கப்ஸரை இருக்கிறது தான் மேக்% சஸ்பென்ஷன் டைப் இது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியிலே ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேம் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு மற்ற வண்டிகளில் தனியாக ஃப்ரேம் கழட்டி மாட்டுற மாதிரி வரும். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேம் வரும். இந்த மாதிரிலாம் ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேம் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வண்டியோட கண்ட்ரோல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஆமோ உங்களுக்கு எல்லாமே வந்து கழட்டணும்னா உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக தான் கழட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாக்கப்ஸர் இப்போ காட்டுறேன். சாக்கப்ஸரோட பெட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் ஆமும் காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோயர் ஆமோட புஷ்ஷு பாருங்கள். லோயர் ஆமோ புஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பால் ஜாயிண்டோட பூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷனோட ஆக்ஷனிங் குஷனிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வரும்போது உங்களுக்கு வண்டியை வந்து ஒரு வைப்ரேஷன் வரும். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்காது. இதனால தான் இப்போ இந்த வண்டி நான் சஸ்பென்ஷன் பிடிக்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் அதிகமாக வரும். அதே மாதிரி இதில் பேலன்ஸ் ராட் லிங்க் சாக்கப்ஸர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்ம் ரிமூவ் பண்ணுறேன். லோயர் ஆர்ம் ரிமூவ் பண்ணனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டிங் 3 போல்ட் வரும். அதேமாதிரி ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் தனியாக வரும். அதோட மவுண்டிங் 2 போல்ட் வரும். மொத்தம் 1 சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 போல்ட் வரும். அதேமாதிரி அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 போல்ட் வரும். நான் லோயர் ஆர்ம் அசம்பிளை நான் வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மெம்பர் பார் வரும். இந்த டைம் மெம்பர் பார் எது கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக தான். ஒரு வண்டி கீழே பாட்டத்தில் ஏதாவது அடிப்படும் போது ஒரு பாட்டத்தில் ஏதாவது வண்டி பீஸு ஏதாவது ஒரு கல்லோ ஏதாவது ஒரு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் டைம் மெம்பர் பாரில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படும். அது வந்து ஒரு கியர் பாக்ஸோட சேஃப்டிக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த டைம் மெம்பர் பார் இல்லைன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் உடையும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் இந்த ஆயில் சம்ப் அசம்பிளி எல்லாமே உங்களுக்கு அடிப்படும். அதனால தான் இந்த டைம் மெம்பர் பார் கொடுக்குறாங்க. இந்த டைம் மெம்பர் பாரே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மெம்பர் பார் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மெம்பர் பாரோட சைஸ் வந்து 24 சைஸ் வரும். நான் இப்போ டைம் மெம்பர் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நான் உங்களுக்கு 5 போல்ட்டே நான் ரிமூவ் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் சப்போர்ட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக. இப்போ நான் அந்த ப்ராக்கெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் பால் ஜாயிண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த பால் ஜாயிண்டையும்
ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிகாரோட லோயர் ஆமெல்லாம் நான் லூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு புஷ் எவ்வளோ டேமேஜ் ஆகிட்டு இருக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் புஷ்ஷு போய்ட்டு உங்களுக்கு சைட்லேயே உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்கு. புஷ்ஷு சுத்தமாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் ஜாயிண்ட்டு, இந்த பால் ஜாயிண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் எப்போவுமே சேஞ்ச் பண்ணும்போது 2 சைடும் உங்களுக்கு ஈவனாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பால் ஜாயிண்ட் பாருங்கள், இந்த பால் ஜாயிண்ட் போயிட்டுருக்கு. அதேமாதிரி புஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இது 2 புஷ் கட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட்டை நான் செக் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இதை டைரட் எண்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட்டு உங்களுக்கு பேலன்ஸ் ராடு லிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனோட சாக்கப்சர் அசம்பிளியை நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நான் சப் ஆக்சில் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சாக்கப்சரை வெளியே எடுக்கிறேன். சாக்கப்சரோட மவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இந்த டிகேஆரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மவுண்டிங் நெட் வரும். இதை நீங்கள் கழட்டும் போது அசம்பிளோட உங்களுக்கு சாக்கப்சர் வெளியே வரும். இப்போ நான் இந்த 2-3 ரிமூவ் பண்ணுறேன். பேலன்ஸ் ராடு புஷ்ஷெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். பேலன்ஸ் ராடு புஷ்லாம் இதில் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஸ்டேரிங்கோட பால் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளே எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த ஷேக் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் ஆகிறதுனால வருது. ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளே மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பிளே இருந்ததுன்னா ஸ்டேரிங் பால் ஜாயிண்டில் இந்த பிளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் ஜாயிண்ட் சுத்தமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரட் எண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இதில் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ இதில் போனது வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஆம் புஷ்ஷு தான் சுத்தமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் அதை லோயர் ஆம் அசம்பிளோடு கிடைக்குதா இல்லை தனியாக புஷ்ஷு கூட தனியாக செப்பரேட்டாக அடிக்கலாம், பால் ஜாயிண்ட்டு தனியாக இதில் செப்பரேட்டாக அடிக்கலாம். எப்படி மெட்டீரியல் எப்படி பார்ட்ஸ் வருது அதை வச்சு நான் இந்த வண்டியை அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிகாரோட சஸ்பென்ஷன் புஷ்கிட்லாம் நான் வாங்கிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் புஷ்கிட்டே கிடைக்குது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக புஷ்கிட்டு பால் ஜாயிண்ட் எல்லாமே தனியாக கிடைக்குது. இப்போ நான் அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் நம்பர் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1155 ரூபா வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 லோயர் ஆம் புஷ்ஷுக்கு 2 லோயர் ஆமுக்கும் பார்த்தீங்கன்னா புஷ் வந்துடும். இது சேம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோதே இது சேமாக தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரோலர் பாரோட உங்களுக்கு பிராக்கெட் புஷ் எல்லாமே வந்துடுது. கூடவே இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் பால் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக தான் தனியாக வாங்கியிருக்கேன். இதோட ரேட் நான் எவ்வளோன்னு உங்களுக்கு அப்புறமா இதில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் பண்ணுறேன். இது ஹேமரில் நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஆம் தான் உங்களுக்கு பெண்ட் ஆகும். அதனால் இது ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்க்கு நான் எடுத்துன்னு போய் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துன்னு வரேன். இந்த டிகாரோட லோயர் ஆம் புஷ்ஷுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப்பில் எடுத்துன்னு போய் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். எப்போவுமே ஹைட்ராலிக்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புஷ்ஷுங்களாம் ரொம்ப அடி வாங்காமல் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ராடோட புஷ்ஷை நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா இது உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்கும்போதே இப்போ ஃபஸ்ட்டு இதை 2த்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ராடு புஷ்ஷும் இந்த உங்களுக்கு 3 வோல்ட்ஸ் ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழைய உங்களுக்கு போல்ட்டை கழட்டும் போது அந்த த்ரெட்டுங்கெல்லாம் இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு ரஸ்ட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்லலாம் கொஞ்சம் நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணியில் உங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எரிச்சினாவே உங்களுக்கு ரஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நான் இப்போ இதில் போடுறேன். இதேமாதிரி அந்த சைடை நான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ் ராடை நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 வோல்ட்ஸ் ப்ராக்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா மேலே ஒரு சப்போர்ட் ப்ராக்கெட்டோடு சேர்த்து நான் இதை ஃபிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஆம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டிகாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லோயர் ஆம் அசம்பிளில் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோயர் ஆம் அசம்பிள் பழசு தான் போட்டிருக்கேன். புஷ்ஷிங்கில் மட்டும் தான் நான் இப்போ ரீஎடிஷன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஆக்சில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிகாரோட வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாக்கப்சரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே சாக்கப்சர் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆச்சுன்னா அந்த சாக்கப்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சாக்கப்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதிலேயே பழைய ஸ்ப்ரிங் எல்லாமே நான் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேரிங் வரும். உங்களுக்கு ஸ்டேரிங் லெஃப்ட் ரைட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்கப்சரும் உங்களோட பாட்டம் வந்து திரும்பும். அதோட பேரிங் செட்டிங் தான் ஃபஸ்ட்டு இது. நான் இதை கொஞ்சம் க்ரீஸ் பேக் பண்ணி இந்த பேரிங்கோட செட்டிங் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பம்ப் ஸ்டாப் ரப்பரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஓவர் ஆக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் தான் உங்களுக்கு லோட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் தான். இதுக்கப்புறம் காயில் ஸ்ப்ரிங் உள்ள டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக டஸ்ட்டு பூட் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்டேரிங் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்கப்சரோட பாட்டமும் திரும்பணும். அதோட பேரிங் இதுதான். இந்த பேரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு டஸ்ட்டு பூட்டு ஒன்று வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் பிளேட்டு. நான் இதெல்லாம் போட்ட பிறகு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வரும், சென்டர் நெட்டு. நான் இப்போ இதை ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் நெட்டை நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டத்தில் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துங்க.
சென்டர் நெட்டை டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அப்சரோட கம்ப்ரஸர் புல்லரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர் இப்போ செட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து வண்டி இறக்கணுன்னா ஒரு வாட்டி நீங்கள் மேலே இருக்கிற டாப் நெட்டை ஒரு வாட்டி டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷாக் அப்சர் நான் உங்களுக்கு வண்டியில் மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸரோட லிங்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஆக்சில் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் அந்த சைடு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிகாரோட சஸ்பென்ஷன் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியை நான் டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டாடா டிகாரோட சஸ்பென்ஷன் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷாக் அப்சரை நான் உங்களுக்கு பிரித்து பார்த்தேன். 2 ஷாக் அப்சரும் நல்லா தான் இருந்தது. அதனால் ஷாக் அப்சரை நான் திருப்பி ரீஅசம்பிள் பண்ணேன். அதேமாரி இதில் புஷ்ஷும் பால் ஜாயிண்ட் தான் சுத்தமாக போயிருந்தது. அதே பேலன்ஸ் ராடு லிங்க்கும் போயிருந்தது. அதேமாதிரி பேலன்ஸ் ராடு புஷ்ஷும் இந்த வண்டியில் போயிருந்தது. எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா டிகாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒர்க்கு தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.